ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஹைதராபாத்லேருந்து சென்னை போகிற ரிட்டர்ன் vlog தான் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:40 ஆச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல, அப்படியே கிளம்புறோம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 12 hours 640 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. வந்த வழியில் தான் வரப்போகிறோம். நம்ம அந்த நல்கொண்டா ஓங்கோல் அது வழியாக தான் போக போகிறோம். டைம் ஏற்கனவே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஒரு 7-8 போய் ரீச் ஆகிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறோம். ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்க. இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டர்ஸ். என்டையர் ஹைதராபாடு அப்படியே அவுட்டர் ஏரியாவை சுற்றி வரும். அது ஹைதராபாடுக்கு உள்ளே என்டர் ஆகாமையே அப்படியே அந்த அவுட்டர் ரிங் ரோடை சுற்றி வெளியில் போயிடலாம். சப்போஸ் இப்போ வந்து விஜயவாடாலேருந்து மும்பைக்கு போனோம் அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு யூஸ் பண்ணி போயிடுவாங்க. சென்னையில் வந்து இப்போ தான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி தான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இதான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி என்ட்ரன்ஸ். இது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டி பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டிருப்போம். 2-3 வீடியோக்கு முன்னாடி. போன வீடியோ கூட இருக்கலாம். அது அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் கம்ப்ளீட்டாக என்னென்ன அப்படின்ற கைடன்ஸ் ஃபுல்லுத்தையுமே வந்து கொடுத்துருப்போம் நாங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், சில மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் எப்படி டைம் எஃபெக்டிவாக அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகாமல் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் அதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கீழே வந்து அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா. நம்ம ஊரே பரவாயில்லைங்க. நம்ம ஊரில் 110 ரூபா கூட இல்லை, இங்கே 115 ரூபா வந்துச்சு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 100 rupees இருந்துச்சு. இங்கே 110 இருந்தது. 107, 110 அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 115 வந்துச்சு. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஓகே, அரௌண்ட் ஒரு 3000 rupees, 3000 மேலே 3007 rupeesக்கு பெட்ரோல் போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 115 ரூபா பெட்ரோல் ரேட்டு 1 லிட்டரு. நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 26 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 4 ரூபா 5 ரூபா கம்மின்னு நினைக்கிறேன். 110 கிட்ட ஒரு 110 நான் போடச்சே 110 ஆன்வர்ட் ட்ரிப் வரச்சே. இப்போ நம்ம வந்து எங்கே இதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டோம்னா, ஃபஸ்ட்டு டே நாங்கள் இங்கே ஹைதராபாத் ட்ராவல் பண்ணச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நம்ம கர்தாபால்னு BPCL கர்தாபால்னு நிறுத்தினோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறமா ஹைதராபாத்தில் எங்கேயும் நாங்கள் வந்து சுற்றலை. எக்ஸப்ட் அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு மட்டும்தான் எடுத்துன்னு போனோம். வேறு எங்கேயும் நம்ம வந்து காரை யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ தான் பெட்ரோல் போடுறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பெட்ரோல் சார்ஜஸ்லாம் எவ்வளோ ஆகுது, ஃபியூவல் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நம்ம கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16.5 அந்த ரேஞ்சுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு ரீசனபிளான ஒரு இது ஹைவேலே 16.5 கொடுக்குறதுன்றது வந்து கொஞ்சம் ஓரளவு பெட்டர் தான். பட் அந்த காலத்து வண்டி அப்படின்றதுனால அதுதான் முதல்லேருந்தே அதே தான் மெயின்டைன் ஆகிட்டு. இப்போ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம். டைம் வந்து இப்போ 7:30 ஆகிடுச்சு. இன்னும் 590 கிலோமீட்டர்ஸ், 9 hours 45 minutes இருக்குது இன்னும். ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா தான். இன்றைக்கி வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வீக்கெண்டு சண்டே எவ்வளோ கூட்டம் இருக்குப்பா. இது வந்து NHAயோடைய டோல் பிளாஸா தான். ஸோ நமக்கு வந்து அந்த ஆன்யூவல் பாஸ்க்குள்ளேயே கவர் ஆகிடும். தனியாக வருதா இருந்தால் 80 rupees காருக்கு.
ஸோ ஹைவேல விஜயவாடா போகிற ஹைவேல ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் நாங்கள் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நிற்கிறோம். வெறும் இட்லி மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அது மட்டும்தான் அவைலபிள் இப்போ. டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டோன்னா லஞ்சு வந்து நம்ம வந்து ஓங்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நடுவில் அந்த ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் வரச்சே பார்க்கவே இல்லை. போச்சே ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஓங்கோல் அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். அது தெரியல என்ன வேணும்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ஆமாம், அடியிலேன்னு மரம் வந்திருக்கு. அந்த தேக்கடியில் அப்படி தானே இருக்கும். தேக்கடியிலையும் எங்கேயோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் விஜயவாடா, லெஃப்டில் திரும்பினா நல்கொண்டா, அதாவது அந்த சென்னை ரூட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த நார்கெட்பள்ளி ஜங்ஷனில் இருக்கோம். இப்படி போயிட்டு ரைட்டில் போயிடும். ஸோ இந்த ஃப்ளைஓவருக்கு கீழே ரைட்டில் போனால் நமக்கு வந்து சென்னைக்கு போயிடலாம். ஃப்ளைஓவர் மேலே போனால் விஜயவாடா, விசாகப்பட்டினம் அப்படியே அந்த சைடு. இப்போ நம்ம வந்து அந்த நல்கொண்டா ரோடுக்கு வந்துட்டோம். சென்னை 545, பிடுகுரல்லா 123, நல்கொண்டா 15. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம வந்து 100 கிலோமீட்டர்ஸ் மேலே கவர் பண்ணிட்டோம். ஒரு 2 hours ஆகிடுச்சு. டைம் வந்து இப்போ வந்து 8:50. நம்ம கிளம்பச்சே 7:10 அந்த மாதிரி இருக்கும். 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்பிரஸ்வே பேர் NAM எக்ஸ்பிரஸ்வே. இது வந்து ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் ஹைவே தான். இது NHA கிடையாது. ஸோ நடுவில் வந்து ஒரு 3 டோல் வரும். அந்த டோல் பிளாஸாவில் நம்ம கிராஸ் பண்ணச்சு நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் போகணும். பட் பே பண்ணுறதுன்னு நான் ஃபாஸ்டேக்லேருந்து தனியாக அது பிடிச்சிக்கும். அந்த ஆனுவல் பாஸில் தனியாக அது கவர் ஆகாது இந்த டோல் பிளாஸாவோட பேமெண்ட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து நல்கொண்டா அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ரூட்டில் இதுதான் வந்து ஓரளவுக்கு பெரிய பிளேஸு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர்னு ஒரு இடம் இருக்குது. நான் முதல்ல நம்ம வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்த அந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன் நான், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு. வேறு ஒரு நாள் ஃப்யூச்சரில் ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த இடம் வந்து கவர் பண்ணலாம் வேறு ஒரு வீடியோவில். சென்னை வந்து 539 கிலோமீட்டர்ஸ். இப்போ இங்கேருந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? 8 hours 45 minutes. ஓகே, கூகுள் மேப் சொல்லுது. ஓகே. ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை, ஆளை கூப்பிட்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டான் அவன். எதுக்கு தெரியல. இல்லை இப்போ அவன் கை கட்டின, வா நீ வா அங்கே வா, ஃபோன் பண்ணுறா பேர் அந்த 2 வீலருக்காக. காரில் ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டு பேருக்கும். ரொம்ப நேரமாக பேசிகிட்டே வந்தாங்க, சண்டை போட்டுட்டே வந்தாங்க. நீ அங்கே வா, என் ஆளுங்க வராங்க அப்படி சொல்லிட்டு போ, அந்த மாதிரி. அது 2 வீலர். சென்னை பார்த்தீங்கன்னா 515 கிலோமீட்டர்ஸ். அடுத்தது வந்து மிரியால்குடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் தான் வருது. அது வந்து அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 hours 15 minutes கூகுள் மேப் சொல்லுது. டைம் வந்து இப்போ 9:21. நம்ம கிளம்பிச்சே அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கும். 2.5 hours கிட்ட நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம்.
ஹைவேயில் போச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 பெரிய வண்டி ஸ்லோவாக போகும். அது நம்ம பொறுமையாக பார்த்து கிராஸ் பண்ணி தான் போனோம், வேறு வழி இல்லை. அவசரம்லாம் படவே முடியாது நம்ம. ஸோ இன்றைக்கி வர செகண்ட் டோல் இது, இந்த ஹைவேயில் வர ஃபஸ்ட்டு டோல். ஸோ 81 ருபீஸுங்க டோல் ப்ரைஸ். இது வந்து ஸ்டேட் ஹைவே டோல் பிளாஸா, அது நம்ம பாஸில் வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் பிளாஸா பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த இடம்லாம் ட்ரை பண்ணலாம். இது வந்து மிரியால்குடா அப்படின்ற இடத்துக்கிட்ட வர ஒரு டோல் பிளாஸா இது. வந்து மிரியாலகுடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. இது வந்து இந்த ரூட்டில் வர அடுத்த ஒரு மெயின் ஏரியா. அந்த ரோடை தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த ஊரை தான் நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த ஊரோடைய பைபாஸில் போயிட்டுருக்கோம். சென்னை 487 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் பெரிய ஊராக தாங்க இருக்குது. ரொம்ப நேரமாக கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஒரு டவுன் ஏரியான்னு நினைக்கிறேன். அது அட்டங்கி 140, பிடுகுரல்லா 62. இல்லை இதில் சொல்லுங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வருது. அதுக்கெல்லாம் பைபாஸ் கிடையாது, சின்ன சின்ன வில்லேஜஸ்ன்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த லோக்கல் டிராஃபிக்லாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்துடுவாங்க. இந்த 2 வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேன் ஃபுல்லுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரூட்டில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டணும். இந்த ஏரியாக்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஓட்டணும். இந்த ஹைவே பேர் NAM எக்ஸ்பிரஸ்வே. எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக இது ஒரு ஹைவேன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் ஹைவே, 4 லேன் ஹைவே. NAMனா என்னென்னா, என் வந்து அந்த நார்க்கெட்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஏ பார்த்தீங்கன்னா அட்டங்கின்னு ஒரு ஊர் இருக்குது, போகிற வழியில் இருக்குது. இன்னொன்று வந்து எம் வந்து மேடர்மெட்லா அப்படின்னு. அதாவது நார்க்கெட்பள்ளியும் மேடர்மெட்லாக்கு நடுவில் தான் இந்த ஹைவே போட்டிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு மேஜர் டவுன் வந்து அட்டங்கி அப்படின்னு ஒரு டவுன் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து NAM எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். ஆனால் எக்ஸ்பிரஸ்வேலாம் சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஹைவே, அவ்வளோதான். இங்கே பாருங்க, அப்படியே அந்த சைடு அந்த ஒரு லெஃப்ட் லேன் ஃபுல்லுமே வந்து லோக்கல் டிராஃபிக் தான். ஆந்திராக்கே ஸ்பெஷலான ரயில்வே ஃப்ளைஓவர் இது. அதாவது ட்ரெயின் மேலே போகும், வண்டிலாம் வந்து கீழே வந்து ரோடில் போயிட்டுருக்கோம். திரும்பவும் பாருங்க அதே சுச்சுவேஷனு. 2-3 லாரி நம்ம முன்னாடி போயிட்டுருக்கு வழி விடாமல். இதே மாதிரி நிறைய வாட்டி நடந்துச்சு. இப்போ இது வரைக்குமே நான் ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது, பொறுமையாக தான் போகணும். பின்னாடி வர ஒரு கார்காரர் வந்து நம்மளே ஓட்டிகிட்டு இருக்காரு, வீன்னு. ஓகே, வழி கிளியர், போகலாம். சென்னை 460, மேடர்மெட்லா 127. மேடர்மெட்லா தான் நம்ம வந்து NH16, அதாவது சென்னை கொல்கட்டா நேஷனல் ஹைவேல ஜாயின் பண்ணிடுவோம். இது
வந்து அந்த மேதர்மட்டில் வந்து ஓங்கோல் கிட்ட இருக்கு. கிருஷ்ணா ரிவரை கிராஸ் பண்ணி போகிறோம் நம்ம. எவ்வளோ பெரிய பிரிட்ஜுப்பா, சூப்பராக இருக்குங்க. நம்ம வரைச்சா கூட பார்த்தோம். காசி பிரம்மானந்த ரெட்டி எக்ஸ்பிரஸ்வே. காசு யாருன்னு தெரியல, அது காசு பிரம்மானந்தா. தும்மலச்செவுரு டோல் பிளாசா. இது வந்து செகண்ட் டோல் பிளாசா இன்னைக்கு இந்த ரோட்ல. இதில் வந்து 78 rupees. வந்து தும்மலச்செவுரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். அதனால தான் இந்த டோல் பிளாசா இருக்குது. மற்றபடி இப்போ சென்னை வந்து 437 kilometers, மேடர்மெட்லா 104. ஸோ இந்த ரூட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய ட்ரக் டிராஃபிக் போகிறதுனால நிறைய பெட்ரோல் பங்க்ஸு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்ரி 3 kilometers 4 kilometers ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, ஃபுட்டு தான் வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்றது நான் வந்து பார்க்கல. சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குது, தட்டு கடைகள்லாம் இருக்குது நிறையா. பட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வாஷ்ரூம்ஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறோன்னா அது இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜர் டவுன்ஸ்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்துக்குமே பைபாஸ் போட்டிருக்காங்க. அதனால் ஊருக்குள்ளே போகணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சம். அதனால் நம்ம இந்த ஸ்பீடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். டைம் வந்து இப்போது 10:45 ஆயிடுச்சு. நம்ம கிளம்பி கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 200+ kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ 422 kilometers இருக்குது இதுவும் சென்னை இங்கேருந்து. 6 hours 7 hours இருக்குது டோட்டலாக. நம்ம இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 200+ kilometers வந்திருக்கோம். 3.5 மணி நேரம் ஆகிடுச்சு இது வரைக்குமே. பட் நடுவில் கொஞ்சம் ஒரு 15-20 minutes பிரேக் எடுத்துருந்தோம், பெட்ரோல் பிரேக்கு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சும்மா ஷார்ட் பிரேக் ஒன்று எடுத்துருந்தேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 இருக்கும். நம்ம இன்னும் இந்த ஹைவேல அரௌண்ட் ஒரு 100 kilometers கிட்ட ட்ராவல் பண்ணோம். ஸோ பாதி தூரம் வந்துட்டோம் இந்த ஹைவேல. NAM எக்ஸ்பிரஸ்வேல இன்னும் பாதி தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்கட்டா நேஷ்னல் ஹைவேல கனெக்ட் பண்ணிப்போம். கல்கட்டா டு சென்னை நேஷ்னல் ஹைவே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனால் குண்டூர் அப்படின்ற இடம் வரும். ரைட் சைடில் போனால் நம்ம சென்னை ஹைவே ஓங்கோல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இந்த பெதுகுராலாம். குண்டூர் போனோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைட் போகணும். ட்ரெயின் பிரிட்ஜு, ட்ரெயின் மேலே போகும், கார் வந்து கீழே போகும். இங்கே ஆந்திராவில் ஸ்பெஷல் இது. ஏற்கனவே நம்ம வந்து சென்னை டு ஹைதராபாத் வர அந்த விளாக்லேயே நிறைய பார்த்தோம் அந்த மாதிரி. அதே இடம் தான் திரும்பவும் பார்க்குறோம். சென்னை 411 kilometers. இன்னும் 6.5 hours ஆகும். ஸோ நம்ம சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா நாகார்ஜுன சாகர் போனோம்னா இந்த ஊர்லேருந்து போயிடலாம்.
என்னதான் வெயில் காலத்தில் போனால் கூட இந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு தான் இருக்குது கொஞ்சம் ஒரு சில இடங்கள்லாம். ட்ரோன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்சம் அப்படியே நிறுத்தலான்னு பார்த்தா பயங்கர வெயிலாக இருக்குது. காற்றும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ட்ரோன் விடுறது ரிஸ்க்கு. சரி கொஞ்சம் தூரம் கழிச்சு போகலாம், முடிஞ்சால் விடலாம், இந்த வீடியோவில் வரும். சென்னை 382 லெஃப்டில் போனால் நரசராவ்பேட் 20 கிலோமீட்டர், ஸ்ரீசைலம் 152 கிலோமீட்டர்ஸ் ரைட்டில் போனால். இது ஒரு மேஜர் ஜங்ஷன், ஏதோ சத்தியமங்கடு ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சூட்டுக்கு உருகியே போயிருக்கு, உருகி ஒரு ரீஷேப் ஆகிருக்கு அது எல்லாமே. போங்கப்பா சாமி. பிரச்சனை என்ன, எல்லாரும் முன்னாடி போனோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு வழி விட்டுட்டு சரி அவன் போட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிறுத்துறது. ஸோ இந்த ஹைவேல இருக்கிற லாஸ்ட் டோல் பிளாஸா இது, எல்சூரு டோல் பிளாஸா. 77 rupees. இதுவும் வந்து ஸ்டேட் ஹைவேன்றதுனால நம்ம பேக்கெட்ல என்ன போகும், ஐ மீன் அந்த ஆனுவல் பாஸ்லேருந்து வராது, தனியாக கட்டணும் நம்ம. ஓகே ரைட்டு ஜூட்டு போகலாம் வாங்க. இன்னும் 375 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. 6 மணி நேரம் எக்ஸாக்டாக கூகுள் மேப் சொல்கிறபடி. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் நம்ம போகலாம் அப்படின்னு. டைம் வந்து 11:20 இப்போ. ரொம்ப நேரமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கலாம். ஏதோ ஒரு சைடு வாங்கப்பா, நாங்கள் இன்னொரு சைடு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 4 வண்டியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் போட்டி போட்டு நம்மளை வழி விடாமல் நமக்கு பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு வழியாக வந்துட்டோம் கிராஸ் பண்ணி. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 50% ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ரோடு கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது சர்ஃபேஸ். அப்புறம் வந்து அடுத்த ஒரு இப்போ வர ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரீசெண்டாக லே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ லேன் மார்க்கிங்ஸ்லாம் கூட பாருங்க இருக்குது, ரீசெண்டாக தான் இதை போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆஹா, இன்னும் நமக்கு வந்து இந்த அத்தங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேடர் மெட்லா அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு என்னென்னா இவங்க எல்லோரும் ஒரே லைனில் போனாங்கன்னா நம்ம நிம்மதியாக கிராஸ் பண்ணிட்டு ஒரு சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க பாருங்கள் அப்படி ஜிக்ஸாக்காக போக வேண்டியதாக இருக்குது. நம்ம அத்தங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து சிம்ஸ் டு பி ஒரு பெரிய டவுன் போல் இருக்குது. இந்த டவுன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பைபாஸ் கிடையாது போல் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே டிராஃபிக் ஜாம் தான். வர்ச்சேவும் இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருந்தது. வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த இதுக்கிட்ட NH16 ஜாயின் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். 4 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து இந்த மேதர் மெட்லா அந்த இடத்துக்கு வந்துடுவோம். மேதர மெட்லா டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. நம்ம கிளம்பினது வந்து ரஃப்லி ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ 5 hours நம்ம வந்து 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த விஜயவாடா ஹைவேல, அப்புறம் அடுத்த ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஹைவேல.
ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 335 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. ஸோ நமக்கு ரைட்டில் போனால் சென்னை, லெஃப்டில் போனால் விஜயவாடா. ஸ்ரீ காசு பிரம்மானந்த ரெட்டி எக்ஸ்பிரஸ்வே இதோட முடிவடைகிறது. நம்ம ரைட்டில் டர்ன் பண்ண போகிறோம். திரும்பவும் லாரி கூட மாட்டிக்கிட்டோம் நம்ம. நெல்லூர் 172, ஓங்கோல் 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே விட்டுட்டு கல்கட்டா சென்னை எக்ஸ்பிரஸ்வே, நேஷனல் ஹைவே NH16 ஜாயின் ஆகும். இது வந்து நெல்லூர் வரைக்கும் நமக்கு வந்து 6 லேன் ரோடு, அதுக்கப்புறமா வந்து சென்னை வரைக்கும் 4 லேன் ரோடு. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 12:05. ஸோ இன்னும் 5 hours 20 minutes இருக்குது. 330 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. நம்ம இன்றைக்கி ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 50% கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 50% இருக்குது மிச்சம். ஓங்கோல் ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து ஓங்கோல் பைபாஸில் போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காவாலி 75. கன்னியாகுமரி 1001 கிலோமீட்டர் இருக்குது. நெல்லூர் இங்கேருந்து 135 கிலோமீட்டர்ஸ். அரௌண்ட் ஒரு 2 hours நம்ம போய் ரீச் ஆகிடலாம். டைம் வந்து இப்போ 12:30, 2:30 அந்த டைமுக்கு நம்ம வந்து நெல்லூருக்கு போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா 6 லேன் அப்படின்றதுனால நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஓங்கோல் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் கிராஸ் பண்ண உடனே ஒரு டெல்லி ஹைவேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே தான் போயிட்டு நம்ம லஞ்சை முடிச்சுட்டு ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஜேர்னியை. இது வந்து பியூர் அண்ட் பியூர் வெஜிடேரியன் அண்ட் நார்த் இந்தியன் இது மட்டும்தான் இருக்கும். ஆமாம், கர்ட் ரைஸே வாங்கினோம். ஐஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கர்ட் ரைஸை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுத் இந்தியன் எதுவுமே இல்லை, ரொம்ப இல்லை. வெறும் நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இருந்தது. ஓகே, பரவாயில்ல. ஏதோ ஒன்று ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், நல்ல வாஷ்ரூம்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. 5 hours ஆகிடும். கண்டிப்பாக 5 to 6 hours ஆகிடும். டைம் இப்போ வந்து 1:30 ஆகுது. நம்ம வந்து 6:30, 7 அந்த டைம்குள்ளே ரீச் ஆகிடலாம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ NH16 நம்ம போகிற ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா இது தான். இந்த டோல் பிளாஸா மேலேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குதுல்ல, டோல் பிளாஸாக்கு மேலேயே. ஏபியில் மட்டும்தான் இந்த மாதிரி இல்லை, இந்த டோல் பிளாஸா மேலே ரெஸ்டாரண்ட் அந்த கான்செப்ட். இது ஒன்று மட்டும்தான். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான். சேலம் வந்து இங்கேருந்து 563 கிலோமீட்டர்ஸ். காவாலி 47. காவாலி தான் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய டவுன் அது இந்த ரூட்டில். இப்போ புரியுது ஏன் இந்த ஊர் பேர் காவாலின்னு. ஏன் மழை வேணும் வேணும்னு சொன்னோம்ல, காவாலினா வேணும், என்ன தேவை வேணும். காவாலி, காவாலா. அதனால தான் இந்த ஊர் பேர் காவாலி. இப்போ என்ன ஆச்சரியம், அங்கே ஒரே வெயில் கொளுத்துது. நீ சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. என்ன ஒரு டர்னிங் பாயிண்ட்ல 10 நிமிஷம் ஆகலை, அது கூட ஆகலை. ஆமாம், அதான் எதுவும் மாறும்ல, எந்த நிலைமையும் எப்படி வேணாலும் மாறும்ன்றது. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இருக்கு பாருங்க வானம். சும்மா திட்டிருந்தாங்க எல்லாரும், வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, கத்திரி வெயில், ஏன் இப்படி பண்ணுறேன்னு. நல்லா மழை வந்துச்சு. வெரி குட், சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா ஆயிடுச்சு.
ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கூசிந்தது ரோடு. வெயில், அந்த அளவுக்கு வெயில். இப்போ நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆனால் நின்றுடும் மழை. கத்திரி மழை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும், அப்புறம் நின்றுடும். ஐ திங்க் ஒரு வழியாக மழை நின்றுச்சின்னு நினைக்கிறேன். லைட்டாக தூரிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ங்க, பயங்கர ரெயின். 5 நிமிஷம். நம்ம காருக்குள்ளே ஏசி இருக்குன்ற எஃபெக்டே வந்து இப்போ மழை பெஞ்ச அப்புறம் தான் தெரியுது. ஐயோ வந்து வட்டம் ஒன்றும் தப்பு இல்லை, வட்டம். ஸோ இப்போ நம்ம வந்து காவாலி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அதை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நெல்லூர் வந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். அங்கே சென்னை வந்து 252 கிலோமீட்டர்ஸ். எனக்கு டீ வந்து அடுத்தது சென்னையில் தான் குடிக்கணும். டீ டைம்குள்ளே சென்னை போயிடுங்க, டீ டைம் முடியறதுக்குள்ளே. அது சரி. உங்களையா லஞ்சில் டைம் வேஸ்ட் பண்ண சொன்னாங்க? நீங்கள் லஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் என்ன சாப்பிடுவீங்க? ஏதோ தயிர் சாதம், ஏதோ ஃப்ரைட் ரைஸு, ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. பானிபூரி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரிலாம் வாங்கினா அவன் ஒன்றுனா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்ருக்கான். 1.5 மணி நேரம் அங்கே லஞ்சு போயிடும். லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணால் அப்புறம் நம்ம ட்ராவல் டைம் இதுவாகும். நம்ம ட்ராவல் பண்ணச்சே பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சீக்கிரமாக சாப்பிட்ணும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான ஹோட்டலுக்கு தான் போகணும். இப்போ ஆர்டர் பண்ணிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் போகவே கூடாது. பட் ஆக்சுவலாக அந்த டெல்லி ஹைவேல உடனே வந்துடுச்சு. பட் நாங்கள் இது ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் அந்த மாதிரி பானிபூரி, அப்புறம் ரொட்டிலாம் கூட வந்துடுச்சு. பானிபூரிலாம் டிலே பண்ணிட்டாங்க ரொம்ப. அவங்க வந்து நல்லா மார்க்கெட் பண்ணுறாங்க. சார் இன்னும் இதெல்லாம் ரெடி ஆகலை, நீங்கள் கொஞ்சம் இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ஈல்ட் ஆகக்கூடாது நம்ம. இதெல்லாம் ட்ரோன் ஷாட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. மொபைலுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். மொபைல்னால் என்னது, அந்த ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரிமோட் கண்ட்ரோலுக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். திடீர் அப்புறம் அப்பப்போ பிரேக் ஆகிடும். அது இது போயிட்டேன், அது 2-3 வாட்டி பிரேக் ஆகிடுச்சு. இந்த வாட்டி எப்போவுமே ஒரு வாட்டி தான் ஆகும், இந்த வாட்டி 2-3 வாட்டி ஆனதுனால பக்குன்னு ஆயிடுச்சு. ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம், 4.5 hours இருக்குது. 240 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4.5 hours நம்ம போய் ரீச் ஆகிடலாம். டைம் வந்து இப்போது 3:15 ஆயிடுச்சு.
ஸோ 8 மணி ஆகிடும் போய் ரீச் ஆகிறதுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், ட்ரோன் விடும் போது பக்கத்தில் பறவைங்கன்னா இந்த ட்ரோன் என்ன நினச்சிக்கோங்க, பறவை நினச்சிக்கோமா? குத்தும், அது வந்து குத்தும். ஓ அப்படியா? ஆமாம் வந்து காக்காலாம் வந்து குத்தும். கழுகு வந்து நம்ம வர்க்கலாக்கு நாங்கள் எடுத்துன்னு போன ட்ரோன் வந்து ஒரு கழுகு வந்து என்ன பண்ணுதுன்னா பின்னாடியே தொத்தின்னு வருது குத்தத்துக்கு. அந்த பிளாக் சாண்ட் பீச் அந்த இடத்துல. சரி வாங்க அப்படியே கிளம்பலாம் வாங்க. அடுத்த டோல் பிளாஸா அங்கே பாருங்க, அவங்க மாட்டின்ட்டாங்க பாருங்க. என்னமோ பிரச்சனைங்க இந்த டோல்லாம், என்னமோ ப்ராப்ளம். இதே மாதிரி 2 இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த லைன் ஃபுல்லுமே அப்படியே நிக்குது. இவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலையா இல்லை அந்த இதுல பிரச்சனையா ஒன்றும் புரியல. பார்த்தா பாருங்க எங்க போனாலும் நானே இன்னைக்கு 2 டோல் பிளாஸால ஒரு லைன்ல நிற்போம், நின்றுட்டு கொஞ்சம் கிட்ட போனோடனே ஏதோ ப்ராப்ளம்னு ரிவர்ஸ் எடுத்துட்டு அடுத்த லைன்ல போகிறது. இதே மாதிரி நான் எங்களுடைய கார்லேயே நாங்கள் வந்து இன்னைக்கு 2-3 இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நெல்லூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்து 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை. நம்ம வந்து 3 hours 20 minutes நமக்கு தேவைப்படும். இப்போ அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் தான் 6 lane, ஓங்கோல்லேருந்து நம்ம வரைச்ச 6 lane வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் 4 lane தான். கொஞ்சம் டிராஃபிக் வந்து இன்றைக்கி சண்டே ஈவினிங் எல்லோரும் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆவாங்க, பஸ்ஸஸ்லாம் வரும். அதனால் வந்து டிராஃபிக் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த 4 lane வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெல்லூருக்கு அப்புறமாவே டிராஃபிக் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ நேரத்தில் நம்ம ரீச் ஆகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த டோல் பிளாஸா நெல்லூர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு டோல் பிளாஸா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த டோல் பிளாஸா வெங்கடாச்சலம் டோல் பிளாஸா. இப்போ நம்ம வந்து குடூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃப்ளைஓவர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு 10 நிமிஷம் சும்மா ஷார்ட் பிரேக்கு. நாயுடுபேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள். கிட் ப்ளே ஏதோ என்னது ஃபுட்டு ஃபன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே அந்த இடத்துல ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே தான் நான் வந்து ஒரு 1/2 hour பிரேக்குங்க. வண்டி பயங்கர ஹீட் ஆகிடுச்சு, பிரேக் பேட்ஸ்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் அப்படியே பிரேக் போட்டு பிரேக் பிடிச்சா தானே பத்திரம் போக முடியும், வண்டி சரியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு 1/2 hour மேலே பிரேக் போட்டேன். கிளம்பலாம் நம்ம. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. அரௌண்ட் ஒரு 8 o'clock நம்ம வந்து சென்னை போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுளில். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சென்னை இன்னும் 111 கிலோமீட்டர். சூலூர்பேட் 32 கிலோமீட்டர். நீங்கள் அந்த நடுவில் அந்த லஞ்சுக்கு 2 மணி நேரம் பிரேக் கொடுக்காம இருந்தீங்கனாலே இத்தனை நேரம் ஆகிடுச்சு. டைம் இப்போ வந்து 5:45 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 hourக்கு நமக்கு வந்து வெளிச்சம் இருக்கும். 1 hourல ஓரளவுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறமா நைட்டில் தான் போகணும் நமக்கு. இப்போ நம்ம வந்து நாயுடுபேட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். சென்னை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் 107 கிலோமீட்டர்ஸ். ரைட் சைடில் போனால் ஸ்ரீ திருப்பதி அதெல்லாம் வரும். லெஃப்ட் சைடில் போயிட்டு அந்த ஃப்ளைஓவரில் ஏறி ரைட் சைடில் போயிட்டா திருப்பதி வரும். திருப்பதி பெங்களூர் வரைக்கும் போகலாம். பயங்கர காடு மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுரி. இது திடீர்னு இந்த இடத்துல வரைச்ச மட்டும் கூலாக எடுத்து அப்படியே கிளைமேட்டு. இந்த பேர்ட் சாங்சுரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேலப்பட்டு பேர்ட் சாங்சுரி. என்னென்ன மாதிரினா பேர்ட்ஸ் இருக்கும் தெரியலையே, அதெல்லாம் தெரியலையே. உங்களுக்கு எதானா இந்த சாங்சுரி பற்றி தெரிஞ்சதுனாக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள். நான் அது எங்களால் முடியும்னா ட்ரை பண்ணுறோம் நாங்கள்.
இது இந்தியாக்குள்ளேயே போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். ரொம்ப ஃபெமிலியராக இல்லாமல் ஆனால் அது ரொம்ப என்சாண்டிங்கான ஸ்பாட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் அடிங்க, சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த டோல் பிளாஸாவுக்கு வந்துட்டோம். சூலூர்பேட் பாருங்க, ஏதோ ஒரு பிரச்சனைங்க. இவங்களுக்கு பண்ண தெரியலையா இல்லை இந்த ஃபாஸ்டேகில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லா டோல் பிளாஸாலையும் இந்த மாதிரி கூட்டம் சேர ஆரம்பிக்கிறது. இவங்களுடைய என்ன சொல்கிறது, இவங்க சரியாக பண்ணாததுனால மிஷின் டிவைஸ்லாம் பழைய சைடு ரிப்பேர் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. ஒரு வழியாக டோல் பூத்லேருந்து வெளில வந்துட்டோம். 10 நிமிஷம் ஆக்கி விட்டாங்க. அந்த ஒரு டோல் பிளாஸாலே 10 நிமிஷம்னா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 7-8 டோல் பிளாஸா இருக்குது. 1 மணி நேரம் இட்லியை வேஸ்ட் பண்ண முடியும். நம்ம அந்த பிளேஸை கிராஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டோல் எடுத்துக்கும். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த டோல் பிளாஸாவே இருக்காது. இந்த மாதிரி வெயிட் பண்ணி நின்று டோல் கேட்டு திறந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே ரீட் பண்ணிக்கும் நம்ம கார்லேருந்து பார்த்து. இப்போ இது வந்து என்ன பண்ணுது, இந்த நம்ம வண்டியில் இருக்க அந்த ஃபாஸ்டேக் ரீட் பண்ணி ஒரு டிவைஸ் வந்து ரீட் பண்ணுது இல்லையா. இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஜிபிஎஸ் லொக்கேஷன் கிராஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக டோல் பிடிச்சிரும் அந்த ரோட்டில். இப்போ இப்படி மூவ் ஆகச்சவே டோல் சார்ஜ் இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து டெக்னாலஜி வந்து இப்போ ட்ரையல் பேசிஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஃபுல் இந்தியாவுக்கும் வந்துருமா. அது வந்துச்சுன்னா அது மாதிரி நிற்க தேவையில்லை. இதே இதுதான், ஆனால் நிற்க தேவையில்லை. நின்று அது ஒரு டோல் கேட் போட்டு திறந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அட்டல் சேது அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் போட்டிருக்காங்க. நம்ம தான் இந்த வாட்டி மும்பை போகலான்னு தான் பிளான் பண்ணோம், கட்சியில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அந்த ரூட் வழியாக அந்த டோல் இது இருக்கு இல்லையா, அந்த டோல் வழியாக போயிருக்கலாம் நம்ம. பாருங்க, தமிழ் ஃபாண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள கும்மிடிப்பூண்டியில் இருக்கோம். இன்னும் 1 hour ஆகுமா வீட்டுக்கு போக? இன்னும் 2 hours 80 kilometers. இப்போ ரைட்னா கும்மிடிப்பூண்டியில் இருக்கோம். இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஏரியா, பார்டர் ஏரியா தமிழ்நாட்டில். ஆனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. ட்ரோன்லாம் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் போட்டோம். பட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அ பார்ட் ஆஃப் யூடியூப் லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ட்ரோனை விட்டால் தான் இன்னைக்கு வீடியோ கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது. வீடியோ அப்போ தான் வந்து வெறுமையாக அப்படியே இருக்க வெறுமையாகிடுது. அப்பா ஏண்டாடி இப்படியா வருவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெட் ஹில்ஸ் கிட்ட வந்தாச்சு. கடைசி டோல் பிளாஸா இது ரெட் ஹில்ஸ்க்கு முன்னாடி இந்த NH16. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:15 ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னொரு 1 ஹவருக்கு நமக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுனால. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock ஆச்சு. இப்போ தான் ஜஸ்ட்டு ரீச் ஆனோம். நம்ம 7 o'clock அந்த டைமில் வந்து ரெட் ஹில்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து ஒரு 2 hours ஆச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த சிட்டி டிராஃபிக்னால. மோர் தென் ஒரு 14 hours கிட்ட ஆகிடுச்சு. பட் டிராஃபிக் ஜாம் அப்படின்றதுனால நிறைய டிலே ஆச்சு. ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, நடுவில் ட்ரோன் விடுறதுக்கு அது இதுன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இவ்வளோ டைம் ஆச்சு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 hours to 12 hours நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். ஹோப் இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள்.